வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. வேபும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இல்லறத்திலே இறைவனுடைய அனுசரணை பல வகைகளிலே பரிமளிப்பதை நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடல்களின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றோம். அதனை உங்களுக்கும் அறிய தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வரிசையிலே இன்று அதாவது எங்களுடைய குடும்பங்களிலே இளைய தலைமுறையினர்கள், பிள்ளை பருவத்தினர்கள் மத்தியிலே ஆன்மீக வளர்ச்சி என்பதை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மனிதனை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த மனித வாழ்க்கையிலே 3 அம்சங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உடல் ரீதியான அம்சம் மற்றும் ஆன்மீக ரீதியான அம்சங்கள் மற்றும் இவை இரண்டுக்கும் இடையிலே இருக்கின்ற உளவியல் ரீதியான அம்சங்கள், அதாவது எண்ணங்களையும் உணர்வுகளையும் கொண்ட அந்த உளவியல் ரீதியான அம்சம். ஆகவே எண்ணம் எந்த திசையிலே இருக்கின்றதோ அந்த திசையிலே அந்த மனிதனுடைய வாழ்க்கை பரிமளிக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது ஒரு மனிதனுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உடல் சார்ந்ததாகவே இருக்கின்றதென்றால், ஊனியல்பு சார்ந்ததாகவே இருக்கின்றதென்றால் அவனுக்கு ஆன்மீக நாட்டம் குறைவாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதே நேரத்திலே அந்த எண்ணங்களும் உணர்ச்சிகளும் ஆன்மீக விழுமியங்களை நோக்கியதாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை முழுமை உள்ளதாக இருக்கும் என்று எங்களுடைய வேதம் கூட எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இந்த ரீதியிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமநிலையான வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஆன்மீக அம்சங்களை போஷிப்பதும் அவசியமாக இருக்கின்றது. இந்த ரீதியிலே தான் நாங்கள் இந்த கலந்துரையாடலை உங்கள் முன் கொண்டு வர இருக்கின்றோம். இன்று இந்த கலந்துரையாடலில் எம்மோடு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு எங்களோடு இணைகின்றார்கள் ஒரு தம்பதியர்கள், திரு சதீஷ் ஆண்டர்சன் அவர்கள் மற்றும் அவருடைய பாரியார் திருமதி சிசிலியா ஆண்டர்சன் அவர்கள். வணக்கம் சதீஷ், வணக்கம் சிசிலியா. தம்பதியர்களாக நீங்கள் இன்று வந்திருக்கின்றீர்கள். உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். அத்தோடு உங்களுடைய வேலை பளுவின் மத்தியிலே உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பல உபசாரங்களின் மத்தியிலும் கூட நீங்கள் இங்கே எங்களோடு வந்து இந்த கலந்துரையாடலில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுக்கு எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போகிறோம். உங்களை பற்றிய அறிமுகத்தை நீங்களே மக்களுக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சொல்லுங்கள். நான் ஆண்டர்சன் சதீஷ். எனக்கு கல்யாணம் திருமணம் முடித்து 3 பிள்ளைகள் கொண்ட தகப்பன். மகாவலி வாட்டர் செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் இரிகேஷனால் செய்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் நான் ஒர்க் பண்ணுறேன். எனது மனைவி திருமதி சிசிலியா. உங்களை பற்றி சொல்லுங்கள் சிசிலியா. நான் திருமதி சிசிலியா ஆண்டர்சன், ராஜகிரிய ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். எங்களோட ஃபாதர் பிரகாஷோடு இணைந்து திருமண மற்றும் குடும்ப நல பணியில் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு சின்ன உரையாடுவதற்காக இப்பொழுது வருகை தந்திருக்கிறோம். நன்றி, உங்களுடைய வருகைக்காக மீண்டும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். இன்னும் நாங்கள் கலந்துரையாடல் செய்ய இருக்கின்ற இந்த விடயம் உங்களுக்கு தெரிந்தது போல் குடும்பத்திலே ஆன்மீகம், இளைஞர்கள் மத்தியில், இளம் தலைமுறையினர் மத்தியிலே ஆன்மீகம், இது பற்றி உங்களுடைய ஆரம்ப கருத்து என்ன என்று நாங்கள் பார்க்கலாமா? ஆன்மீகம் என்று சொல்லும் பொழுது ஃபாதர், முதலாவது நாங்கள் பார்க்குறோம் ஒரு மனிதன் கடவுளோடு எவ்வாறு உறவு கொண்டிருக்கின்றான், மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கிற முக்கியமான உறவை தான் நாங்கள் முக்கியமாக ஆன்மீகம் என்று சொல்கிறோம். அந்த கடவுளோட உறவு இல்லாத பட்சத்தில் எங்களுடைய ஆன்மீக வாழ்வு சற்று சரிவடைத்து போகிற நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஸோ படைத்தவனுக்கும் படைப்புக்கும் இடையில் உள்ள முழு தொடர்பான ஒரு உறவு தான் நாங்கள் பார்க்குறோம் ஆன்மீகம் என்று. சதீஷ், உங்களுடைய கருத்து என்ன? அதோட ஃபாதர், ஆன்மீகம்னு சொல்லக்குள்ள ஆன்மீகத்தின் ஊற்று இறைவன். இப்போ நான் இறைவனோட உறவு இல்லாமல் எங்களால் ஒரு ஆன்மீக நபராக இருக்க முடியாது. அப்போ அந்த உறவு தான் முக்கியம். அவரோட இருக்கிற உறவு, அவர் சொல்கிற கட்டளைகளை நாங்கள் கடைப்பிடித்து அவரோட நாங்கள் அனுதினமும் நாங்கள் தொடர்பு கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு அதிகாலையில் நாங்கள் இறைவனோடு அந்த நாளை தொடங்கணும். அப்படி தொடங்கினா அந்த உறவு பலப்பட்டு அந்த முழுமையான அந்த நாள் முழுக்க இறைவனோட உறவில் நாங்கள் வளரலாம். சரி,
இந்த ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற போது மனிதனுக்கும், அதாவது படைத்தவருக்கும் படைக்கப்பட்டவனுக்கும் அல்லது படைக்கப்பட்டவளுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு தொடர்பை நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா, ஆன்மீகம் என்று. இந்த ஆன்மீகம் வலுப்பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டால் அதற்கான பல வழிமுறைகள் இருக்கின்றன. டிவைசஸ் என்று சொல்லுகின்றோம், டெக்னிக்ஸ் என்று கூட சொல்லுகின்றோம். முக்கியமாக ஜெபம், அது போன்று தவம் என்று சொல்லுகின்றார்கள், அது போன்று நன்னெறிகள் கொண்ட வாழ்க்கை. அதாவது ஜெபம் மாத்திரம் போதாது, அதன் மூலமாக எங்களுக்கு நன்னெறிகள் கொண்ட வாழ்க்கை. இவை எல்லாமே எங்களுடைய உள்ளத்தை, மனதை, எங்களுடைய எண்ணங்களை, அதாவது ஆன்மீக விழுமியங்களை நோக்கி திசை திருப்புகின்றன என்று பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் ஆரம்பத்திலே இந்த அறிமுகத்திலே சொன்னது போல இந்த எங்களுடைய உள்ளத்தில், அதாவது உள்ளம் எங்கிருக்கின்றதோ அங்கே நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. ஆகவே உள்ளம் எப்பொழுதுமே ஊனியல்புள்ளதாக இருக்கின்றது என்றால் அது ஆன்மீகத்தை இழந்து போகின்ற, பறிகொடுத்து விடுகின்ற, ஆன்மீக விழுமியங்களை பறிகொடுத்து விடுகின்றதாக அந்த நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய தலைமுறையினர்கள், விசேஷமாக இளம் தலைமுறையினர்கள் மத்தியிலே இது போன்ற ஆன்மீக ஈடுபாடுகள் குறித்து நாங்கள் என்ன சொல்லலாம்? இருக்கின்றதா இல்லையா? இருக்கின்றது என்றால் எந்த அளவிலே இருக்கின்றது, இல்லை என்றால் எப்படியாக இது நிலை குலைந்து போயிருக்கின்றது என்பதை பற்றி உங்களுடைய அனுபவங்களும் கருத்துக்களும் என்ன? இன்றைய இளைஞர் சமுதாயத்துக்கு பார்க்கும் பொழுது ஃபாதர், நாங்கள் பார்க்குறோம் ஒரு அறிவியல் ரீதியான ஒரு இளைஞர் சமூகம் தான் போய்கொண்டிருக்கிறாங்க. எல்லா விஷயத்தை எடுத்தாலும் ஆன்மீகத்தை விட அவங்க கூடுதலாக நம்பிக்கொண்டு போகிறது என்னன்னா அறிவியல் சார்ந்தது. இப்போ சில பிள்ளைகள் கிட்ட, இப்போ நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறனால நாங்கள் கேட்டோம்னா கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் கூட, இல்லையே டீச்சர், நாங்கள் அவங்கள தொட்டு பார்த்தது இல்லை, கண்டு உணர்ந்தது இல்லை. அப்போ எப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அந்த மறை எண்ணம் உண்டு போகிறதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு பிள்ளைகள் இல்லை, கடவுள் இருக்கிறாரு, கடவுள் எங்களுக்குள்ள இருக்கிறாரு, உணர்வு ரீதியாக. இப்போ ஃபாதர் சொன்னீங்க உடல், உள்ளம், ஆன்மீகம், இது மூன்றிலையும் பார்க்குற நேரத்தில் எங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஆவிக்குரிய இயல்பினூடாக கடவுள் இருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நீங்கள் சொன்னது போல இன்று உலகம் அறிவியல் ரீதியாக வளர்ந்து கொண்டு போகின்றது. இதை கூட நாங்கள் மனிதனுடைய ஒரு ஆளுமை என்ற அடிப்படையிலே நாங்கள் அவதானிக்கின்ற போது, அனலைஸ் பண்ணி பார்க்கின்ற போது, சீர்தூக்கி பார்க்கின்ற போது, அதாவது உடல் பகுதி என்று ஒன்று இருக்கின்றது. உடல் அம்சங்கள், அதாவது அவனுடைய தசை, அவனுடைய எலும்புகள், இது போன்ற அவனுடைய உடல் வளர்ச்சி, இது போன்ற அம்சங்கள் உடல் ரீதியான, உடலியல் ரீதியான அம்சங்கள் அல்லது ஆன்மீக ரீதியான அம்சங்கள் என்று பார்க்கின்றோம். இந்த இரண்டுக்கும் இடையிலே உள ரீதியான அம்சங்கள் என்று பார்க்கிறோம். இந்த எண்ணங்கள் இருக்கின்றன, உணர்வுகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் இந்த எண்ணங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது, நீங்கள் சொன்னது போல எண்ணங்களுக்கு அறிவு போஷணை கொடுக்கின்றது, ஆனால் உணர்ச்சிகளும் மனிதனுக்கு தேவை. ஆகவே அதாவது எண்ணவியல் அபிவிருத்தியிலே இன்று நாங்கள் போய்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் என்று நாங்கள் பார்க்கின்றோம். சகல விதத்திலும் இன்டலெக்சுவல், பள்ளிக்கூட வாழ்க்கையை எடுத்தால் என்ன, பிள்ளைகள் படிக்கின்ற போதும் கூட அவர்களுக்கு இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்டை குறித்து தான் நாங்கள் அறிவியல் ரீதியான அபிவிருத்தியை தான் நாங்கள் கண்ணோக்குகின்றோம். உணர்வியல் ரீதியான அபிவிருத்தியிலே நாங்கள் எங்களுடைய கொஞ்சம் இல்லை அதிகமே பின்வாங்கி இருக்கின்றோம் என்பது போன்று எங்களுக்கு தோன்றுகின்றது. ஆகவே இறைவனை பற்றிய ஆன்மீகத்தை கற்றுக்கொள்வதற்கு அறிவியலும் உதவுகின்றது தான், உணர்வியலும் உதவ வேண்டும். இந்த இரண்டிலுமே ஒரு மனிதனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகின்றதுனா, இந்த உலக ரீதியான அதாவது தாக்கம் எதனை குறிக்கின்றது என்றால், அந்த அறிவியல் அபிவிருத்தியிலாகட்டும் அல்லது உணர்வியல் அபிவிருத்தியிலாகட்டும் ஆன்மீகத்தை தவிர்த்து உடல் ரீதியான அம்சங்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுப்பதை போன்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இப்படியான ஒரு நிலைப்பாட்டை பொதுவாக நாங்கள் பார்க்கலாம். இளைஞர்கள் இதனால் எப்படியாக பாதிக்கப்படுகின்றார்கள் என்று பார்க்கலாமா? ஃபாதர், இப்போ சர்ச்சுக்கும் போகிறாங்க ஃபாதர், குறிப்பிட்ட சிலர் பைபிளும் வாசிப்பாங்க. ஆனால் அந்த ஆன்மீக வாழ்வை எடுத்த மட்டும் அவங்களுக்கு கடவுளோட இருக்கிற தொடர்பு என்பது சரியான குறைவு. சில வேளை முற்றிலும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதில் ஒரு குறைவான ஒரு தன்மையை நாங்கள் இந்த யுகத்தில் பார்த்துக்கொண்டு இருக்கிறது. அதை நாங்களும் பார்க்கின்றோம். நாங்களும் சர்ச்சிலே இருக்கின்றோம், ஆலயங்களிலே இருக்கின்றோம், ஆலயங்களிலே பைபிள் வாசிக்கின்றோம், சொல்லிக் கொடுக்கின்றோம். நாங்களும் கூட எவ்விதமான ஆன்மீக வாழ்க்கை வாழ்கின்றோம் என்பதை குறித்து
நாங்களே எங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். அதாவது சொல்லிக் கொடுப்பது ஒன்று, வாழ்வது ஒன்று. இந்த சமயங்கள் நீங்கள் சொன்னது போல ஆலயங்களுக்கு போகின்றார்கள் பிள்ளைகள், பைபிள் வாசிக்கின்றார்கள். ஆண்டவர் சொன்னது போல வாசிப்பது மாத்திரமல்ல, அதனை வாழ்க்கையிலே கடைபிடிப்பது தான் அங்கே அம்சமாக அமைகின்றது. ஆகவே கடைபிடிப்பதிலே ஒரு குலைவு ஏற்படுகின்ற போது, நாங்கள் வாசிப்பதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளுகின்ற போது, வாசிப்பது அதற்காக வாசிக்கக்கூடாது என்று இல்லை, வாசிக்க வேண்டும், ஆனால் அதற்கு அடுத்த படிக்கும் போக வேண்டும். அதுதான் ஆன்மீகம். சமயம் தன்னுடைய பணியை மாத்திரம் செய்கின்றது, ஆன்மீகத்தை காட்டி கொடுக்கின்றது. ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளே போக வேண்டியது மனிதனுடைய கடமையாக இருக்கின்றது. இப்போ சமயத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு அருள் அடையாளம் என்று சொல்கின்றோம். ரிலிஜன் இஸ் அ சாக்ரமெண்ட் என்று சொல்லுகின்றோம். சாக்ரமெண்ட் என்பது அருள் அடையாளம் என்பது உண்மையை காட்டுகின்ற ஒரு அடையாளம். இப்போ நாங்கள் சொல்லுகின்றோம் சூரியனை விரல் காட்டுகின்றது என்று சொல்லி. அந்த நம்முடைய சமயத்தை எடுத்துக்கொண்டால் அதனை விரலுக்கு நாங்கள் ஒப்பிடலாம். சூரியனை எடுத்துக்கொண்டால் அதனை ஆன்மீகத்துக்கு ஒப்பிடலாம். அதாவது இறைவனுடைய அம்சத்திற்கு நாங்கள் ஒப்பிடலாம். இறை அம்சங்களுக்கு, டிவைன் என்டிட்டிஸ் என்று சொல்லுகின்றோம், இறை அம்சங்களுக்கு அதனை ஒப்பிடலாம். சூரியனை காட்டுகின்ற பண்பை விரல் செய்வது போல ஆன்மீகத்தை அதுக்குள்ளே அமைந்திருக்கின்ற, அமர்ந்திருக்கின்ற, குடிகொண்டிருக்கின்ற இறைவனை காட்டுகின்ற பண்பை சமயம் செய்கின்றது. நாங்கள் சூரியனை பார்ப்பதை விட்டுவிட்டு விரலை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறது தான் பிழையாக இருக்கின்றது. அதுபோன்று சமயங்களுக்குள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற வழிபாட்டு முறைகளை, ஜெப முறைகளை மாத்திரம் கடைபிடித்துவிட்டு அது காட்டுகின்ற ஆன்மீகத்திற்கு போகாமல் இருப்பதுதான் மக்களுடைய பிழையாக இருப்பதை போல் நான் பார்க்கின்றேன். உண்மைதான் ஃபாதர். ஆம், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் சதீஷ் இதை பற்றி? அப்போ அது இப்போ இந்த காலத்தில் இளைஞர்கள் வந்து பணத்தையே நோக்கமாக கொண்டிருக்கிறாங்க. அப்போ உழைக்கணும், வீடு வாசல் வாங்கணும், கார் வாங்கணும், ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஒரு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. சின்னத்துலேருந்து ஸ்கூல்கள்லையும் அதை தான் சில நேரம் சொல்லிக் கொடுக்குறாங்க. முன்னுக்கு வரணும், உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும். இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கும்போது கூட நாங்கள் பார்க்கின்றோம், கொஞ்சம் இடையூறுக்கு நீங்கள் மன்னிக்க வேண்டிய என்னுடைய கருத்து ஒன்று இங்கே வருகின்றது. அதாவது நாங்கள் பார்க்கின்றோம், இந்த நேரத்திலே பிழை யாருடையது? நம்முடைய பிள்ளைகளுடையதா அல்லது பிள்ளைகளை நெறிப்படுத்துவதாக கருதி செயல்படுகின்ற நம்முடைய சமுதாயத்துடையதா என்று நாங்கள் பார்க்கின்ற போது we have been systematized என்று சொல்லி நாங்கள் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சிஸ்டம் என்று சொல்லுகின்றது இன்று இண்டிவிஜுவலிஸ்டிக் அவுட்லுக் ஆஃப் லைஃப் என்று சொல்லுவோம், தனி மனித வாழ்வியல். அது முன்பு சமூக வாழ்வியல் என்ற நிலையிலே இருந்து இப்பொழுது நாங்கள் இடம்பெயர்ந்து படிப்படியாக தனி மனிதனுக்குரிய வாழ்வியலுக்கு வருகிறோம். நான் ஒரு தனி நபர், நாங்கள் சினிமாக்கள் எல்லாம் பார்க்கிறோம், நான் தனியாள் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற நடிகர்களை பார்த்தோம். ஆனால் இப்பொழுது நான் சமூகம் இல்லை, நான் தனியாள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எனக்கு என்று தனிய சுதந்திரம் இருக்கின்றது, முடிவெடுக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கின்றது, யாருமே என்னை தடுக்க முடியாது, எப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் வாழலாம், எதுவும் நான் செய்யலாம். இந்த உலகத்திலே ஒரு தனிமனிதனுடைய தேவையை யாருமே தடுக்க முடியாது. அவனுடைய தேவையை நிச்சயமாக அவனுக்கு நிறைவேற்றுகின்ற தன்மை இருக்கின்றது. அதனை தடுப்பது பிழை. தனி மனிதனுடைய எல்லாமே சரி, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரே ஒரு விடயம் இருக்கின்றது, என்னன்னு சொன்னால் நான் எதை செய்கின்றனோ அதை தடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நாங்கள் இண்டிவிஜுவலிஸ்டிக் ஹியூமன் அவுட்லுக் என்று சொல்லுகின்றோம். இந்த நிலைப்பாட்டை பொறுத்த மட்டிலே இதற்குள்ளே இந்த தொகுதிக்குள்ளே மனிதர்கள் புகுந்து கொண்டதால், விசேஷமாக இளைஞர்களும் புகுந்து கொள்வதால் பல உருக்குலைந்த நிலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சாக்ரட்டிஸ் சொன்னது போல நான் நினைக்கின்றேன். இப்படித்தான் வாழ வேண்டும் என்றல்ல, எப்படியும் வாழலாம் என்ற ஒரு மனப்போக்கு பிள்ளைகள் மத்தியிலே இருக்கின்றது. யாருக்குமே நான் பயப்பட வேண்டியதில்லை, எதற்குமே நான் கீழ்ப்படிய வேண்டியதில்லை, எனக்கென்று ஒரு உலகத்தை அமைத்துக்கொண்டு நாம் வாழலாம் என்று, நீயும் உன்னுடைய உலகமும் என்று. இதற்கான ஒரு அடிப்படை நோக்கம் நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு வியாபார நோக்கமாக கூட இருக்கலாம். அதாவது நாங்கள் சிறு வயதிலே நாங்கள் படித்திருக்கின்றோம், இந்த விறகு கட்டையை வைத்துக்கொண்டு ஒரு தந்தை பிள்ளைக்கு கதை சொல்லுவார். பிள்ளைகள் எப்பொழுதும் முரண்பட்டு கொண்டிருக்கின்ற போது, விறகு கட்டாக இருக்கின்ற போது அந்த விறகு கட்டை முறிக்க முடியாது, ஆனால் தனியாக பிரித்து கொடுக்கின்ற போது உடனே முறித்து விடுவார்கள். ஒற்றுமையே பலம் என்று. ஆகவே ஒற்றுமையே பலம் என்றால்
ஒற்றுமை இன்மையே பலவீனம். ஆகவே மனிதனை பலவீனப்படுத்த வேண்டும், தங்களுடைய பதார்த்தங்களை வியாபாரம் செய்து கொள்ள வேண்டும். இதற்காக மனிதனை தனிமைப்படுத்துகின்றது சமுதாயம். ஆகவே தனி மனிதனாக வாழுகின்றவன் அங்கே இருக்கின்ற சில அவனுக்கு நன்மை என்று நினைக்கின்ற அம்சங்களை பிடித்து கொண்டு நான் தனி மனிதன் என்று சொல்லுகிறான். அதனால் அவன் இழந்து போகின்ற சமுதாய பண்புகளை அவன் மறந்து விடுகின்றான் மனிதன் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இப்படி இதன் மூலமாக நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலே நீங்கள் பார்க்கின்ற விடயங்கள் குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். பிள்ளைகள் எப்படியான போங்கிலே நாங்கள் பார்க்கின்றோம். இவர்கள் நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற போது அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் ஆகட்டும், அவருடைய படிப்பிலாகட்டும், அவர்கள் ஆன்மீகத்தை விட்டுவிட்டு உலக ரீதியான நாட்டங்களுக்குள்ளே, ஊனியல்பு நாட்டங்களுக்குள்ளே புகுகின்றார்கள் என்பதை நாங்கள் உங்களுடைய அனுபவம் என்ன சொல்லுகின்றது அதை பற்றி? மற்றது ஃபாதர், இன்னொரு விஷயம், அந்த ஊனியல்பின் நாட்டம்னு பார்க்குற நேரத்துலையும் இப்போ நாங்கள் ஒரு பிள்ளைகிட்ட கேட்கலாம், நீங்கள் எதுக்காக படிக்கிறீங்க? அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் உழைக்கணும். எதுக்காக உழைக்கணும்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக உழைக்க போகிறோம். அப்போ அந்த தேவை ஒரு ஆசையாக மாறி, அதே ஆசை என்ன செய்கிறது? பேராசையாக மாறிக்கொண்டு போகிறது. அப்போ அப்படி மாறிக்க அந்த மனித பண்பு, மனித மாண்பு, இப்போ நாங்கள் பைபிளில் பார்க்க ஆவிக்குரிய கனிகள், அன்பு, சாந்தம், பொறுமை, தன்னடக்கம், அப்போ இதே மாதிரி அந்த மனிதனுக்குரிய அந்த பண்புகள் எல்லாமே அழிந்து தான் வாழ்ந்தால் போதும், அடுத்தவங்களை மிதிச்சிட்டு நாங்கள் முன்னால் வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தான் மட்டுமே, ஃபாதர் சொன்ன மாதிரி அந்த தான் மட்டுமே வாழுதல், அந்த தனி ஒற்றுமையாக எங்களுக்கு சமுதாயத்தோட வாழ முடியாது. நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு தனி வழியை வச்சுக்கொண்டு அதோட வாழ்ந்து கொண்டு போகிறோம். அப்போ இப்படி போகைக்கு அந்த மனிதனுடைய மாண்பு, மனித நேயம், மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு, ஒரு சக மனிதனை அன்பு செய்ய, இப்போ எங்களோட கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையே நாங்கள் பார்க்குறோம் அந்த சிலுவை சொல்லுது, நீ கடவுளை அன்பு செய், அதனூடாக நீ சக மனிதரையும் படைப்புகளையும் அன்பு செய்யன்னு சொல்லுது. அப்போ இப்படி பார்த்து கொண்டு போகைக்கு இந்த கால சமுதாயத்தில் கடவுளுக்குரிய அன்பு இருந்தாலும் எங்களால் சக மனிதர்களை நேசிக்க முடியலை, அவங்களோட அன்பாக பழக முடியலை, ஒற்றுமையாக இருக்க முடியலை. ஒரு சின்ன ஒரு திருத்தம், கடவுளுடைய அன்பு இருந்தாலும் மனிதர்களை அன்பு செய்ய முடியவில்லை என்று சொன்னீர்கள் இல்லையா? அதையும் ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது மனிதர்களை அன்பு செய்யாமல் கடவுளை யாரும் அன்பு செய்ய முடியாது, அப்படி சொல்லுகின்றவன் ஒரு பொய்யன் என்று சொல்லுகின்றார் இல்லையா? ஆகவே அதையும் நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் நினைக்கின்றேன். அதாவது கடவுளை அன்பு செய்ய முடியாது, மனிதர்களுக்குள் தான் இறைவன் இருக்கிறார் நம்முடைய சமுதாயத்தில். ஆகவே நாங்கள் என்னை சமுதாயத்திலிருந்து பிரித்துவிட்டு நான் தனி மனிதனாக பார்க்கின்ற போது எனக்குள் கடவுள் இல்லை என்று அல்லவா அர்த்தப்படுகின்றது. அப்ப இப்படி பார்க்க இந்த சமுதாயம் அப்படியே ஊனியல்பிலேயே சரிஞ்சு கொண்டு போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படியான நிலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து இவர்களை அழகான ஒரு நிலைக்கு, ஆன்மீக நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்றால் அதற்கு என்ன வழிகளை நாங்கள் கையாளலாம் என்று நினைக்கின்றீர்கள்? முதல்ல சொன்ன மாதிரி இறைவனோட இருக்கிற உறவு தான் ஃபாதர் முக்கியம். இறை உறவு, இறை வார்த்தை நாங்கள் சொல்லலாம், சின்னதுலேருந்தே பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் வீட்டில் புக்ஸை மாத்திரமே வாசிக்காமல் கொஞ்சம் திருவிவிலியத்தையும் வாசிங்க, பிள்ளைங்களுக்கு உற்சாகம் கொடுக்கலாம். விவிலியத்தில் இருக்கிற உண்மைகளை நாங்கள் கற்றுக் கொடுத்து, கடவுள் எப்படி வாழ சொல்கிறாரு முதல்ல அதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். மற்ற அறிவுகளை கொடுக்கறதோடு விவிலிய அறிவை நாங்கள் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு சின்னத்துலேருந்தே கொடுக்க தொடங்கினோன்னா அது ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கும். அதாவது இறைவனுடைய வார்த்தை என்பது நமக்கு ஆன்மீக விருந்து என்று நாங்கள் பார்க்கின்றோம். இறைவனுடைய வார்த்தை நமக்கு ஆன்மீக போஷணை இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த போஷணைகள் என்று மிகவும் முக்கியமாக தேவைப்படுகின்றது. போஷிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும். எந்த வகையிலே போஷிக்கப்பட வேண்டும் என்றால் உடல் ரீதியாக போஷிக்கப்பட வேண்டும், உள ரீதியாக போஷிக்கப்பட வேண்டும், ஆன்மீக ரீதியாகவும் போஷிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த ஆன்மீக ரீதியான போஷணை அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய மதத்திலே இந்த ஆன்மீக போஷணையை நாங்கள் இரண்டு வகையிலே பார்க்கின்றோம் இல்லையா? ஒன்று ஆண்டவருடைய நற்கருணையின் மூலமாக, அதாவது தேவ நற்கருணையின் மூலமாக. நாங்கள் யோசிக்கக்கூடாது அதன் மூலமாக எங்களுக்கு இந்த போஷணை ஏற்படுகின்றதா
ஒரு சின்ன ஒரு அப்பத்துண்டு, இது எங்களுக்கு என்ன விதத்திலே போஷனை தரப்போகின்றது? வெளியிலே போனால் நாங்கள் வந்து இந்த பர்கர் கிங்லேயோ அல்லது கேஎஃப்சிலேயோ போய் ஒரு பன் சாப்பிட்டால் அது போஷணையாக இருக்கும். ஆனால் இது என்ன சின்ன ஒரு விஷயம், இதை சாப்பிட்டு விட்டு போஷணை சொல்லி, இது ஒரு அடையாளம். இதன் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுவது இது பசியை ஆற்றாது, உடற்பசியை ஆற்றாது, ஆன்மீக பசியை ஆற்ற வல்ல சக்தியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார் என்ற ஒரு விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதன் அடையாளமாகத்தான் நாங்கள் இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உட்கொள்கின்றோம். அது ஒரு ஆன்மீக போஷணை. ஆகவே இந்த ஆன்மீக போஷணையின் அடையாளமாக நாங்கள் அப்பத்தை பார்த்தாலும் ஆன்மீக போஷணையின் உண்மை வடிவம் என்ன என்று பார்க்கின்ற போது இறைவன் நமக்கு தருகின்ற வார்த்தை, அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அனுபவம், அந்த வார்த்தையின் வடிவில் நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் அடிப்படையிலே ஆன்மீகமாக அமைய வேண்டும். ஆகவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கின்ற போது நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படையிலே கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த நல்ல நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற நல்ல, நீங்கள் சொன்னது போல பைபிளை வாசிக்க சொல்லிக் கொடுப்பதோ அல்லது நன்னெறிகளை கற்றுக் கொடுப்பதோ எல்லாமே எந்த குறிக்கோளிலே அமைந்திருக்க வேண்டும் என்றால் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு, நல்ல மனிதனாக மனித மாண்போடு வாழ்வதற்கான ஒரு அம்சத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். திரு விவிலியத்திலே என்று நீங்கள் சொன்னீர்கள், இறைவனுடைய அனுசரணையை நம்முடைய பிள்ளைகளை இந்த நெறிமுறை தவறிய அல்லது வந்து ஆன்மீக ரீதியிலே அமையாத இந்த உலக ரீதியான பக்கங்களுக்கு ஈர்த்து செல்லப்படுகின்ற நம்முடைய பிள்ளைகளை மீண்டும் நல்ல பகுதிகளுக்கு கொண்டு வருவதற்கு, அதாவது சொல்லுவது பசும்புல் மேய்ச்சல்களுக்குள் கொண்டு வருவதற்கு என்று சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட நிலைகளை கொண்டு வருவதற்கு நம்முடைய இறைவனுடைய அனுசரணையை நாங்கள் எவ்விதமாக கைப்பற்றி கொள்ளலாம் என்று நாங்கள் பார்த்தால், விவிலியத்திலே இது சம்பந்தமாக என்ன சொல்லப்படுகின்றது என்று நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்தால் என்ன சொல்லலாம்? அதுல ஃபாதர் ஒரு இறை வார்த்தை இருக்கிறது, ஒரு லோகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை ஒருவன் இழப்பானெனில் இவ்வுலகத்தில் அவனுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. அதை நாங்கள் அடிக்கடி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் நன்று என்று நானும் நினைக்கின்றேன் தனிப்பட்ட முறையிலே. அதாவது எப்பொழுதுமே எந்த ஒரு மனிதனுமே யோசிப்பது இந்த உலகம் முழுவதையுமே தனதாக்கிக் கொள்வது எப்படி, இந்த உலகத்திற்கு தானே ராஜா என்று வருவது எப்படி, தன்னை மக்கள் எப்பொழுதும் மதிக்க வேண்டும், கௌரவிக்க வேண்டும், அவரை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்ற ஒரு ரீதியிலே தான் 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 என்றால் இன்று சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட தான் தோன்றித்தனமான தன்னலமிக்க வாழ்க்கை வாழ்வதற்கு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே மனிதன் தான் என்ற ரீதியிலே வாழுகின்ற போது, தன்னை படைத்தவனையும் மறந்துவிட்டு வாழுகின்ற போது, ஆதாமுடைய காலத்துக்கு தான் அவன் போகின்றான். அங்கேயும் அந்த அடிப்படை பாவம் என்ன? அந்த சாத்தான் மனிதன் என்ன சொன்னது? நீ இதை சாப்பிட்டாய் என்றால் கடவுளுக்கு கீழே வர வேண்டும், சாப்பிடவில்லை என்றால் சாப்பிட்டாய் என்றால் கடவுளை போல் வரலாம், ஆகவே உனக்கு கீழே கடவுள் இருக்கலாம் சில நேரத்தில், நீ ஒரு கடவுள். இப்பொழுது இந்த தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அமைத்து கொடுக்கின்ற இந்த அமைப்பும் கூட, நீ உனக்குள் உண்மைதான், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்கின்றார் என்பது உண்மைதான், ஆனால் அவனே கடவுளாகி விட முடியாது. இறைவனுடைய பகுதியாக, இறைவனுடைய பிரகிருதியாக, இறைவனுடைய ஒரு துகளாகத்தான் அவன் வாழ்கின்றான். ஆகவே தனக்கும் மேன்மையான இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை அவன் கொடுப்பது தான் ஆன்மீகம், அந்த உறவு. அதை பற்றி நாங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு தந்தை என்ற வகையிலே உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட முறையிலே இந்த ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கலாம் என்ற ஒரு சின்ன ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல முடியுமா? அது முக்கியமாக அந்த பிள்ளைக்கு சின்னத்துலேருந்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். சரி, திருவிழியத்தை வாசிக்கிறதோடய அந்த பிள்ளை சின்னத்துலேருந்து அது தேவைகளுக்காக முதல்ல கடவுளை தேடி பெற்றோர்கிட்ட கேட்குற மாதிரியே கடவுள்கிட்ட கேட்குற அந்த பழக்கத்தை நாங்கள் பிள்ளைக்கு கொடுக்கலாம் சின்னத்தில். ஆமாம், அதே போல் கேட்பது உனக்கு கிடைக்குமாகவே விசுவாசம். ஆண்டவர் சொல்வது போல நீங்கள் மன ஒன்றிப்போடு நீங்கள் கேட்கும்போது கேட்டது கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையோடு நன்றி சொல்லி கேளுங்கள் என்பது போல். அதாவது அதே நேரத்தில் நாங்கள் ஜெபிப்போது சொல்லிக் கொடுக்கின்ற போது, நீ கேட்பதை விட அதிகமாக அவர் உனக்கு கொடுப்பார். நீ கேட்பது அதாவது என்ன மீனாக இருந்தாலும் மீன் பிடிப்பதற்கான தூண்டிலே அவர் உனக்கு கொடுப்பார். ஆகவே நீ கேட்பதை சரியான முறையில் கேட்கின்ற போது அதற்கும் அதிகமாக உன்னுடைய எதிர்காலத்தையும் சேர்த்து வைத்து அவர் உனக்கு பதில் சொல்லுவார். அதுதான் இறைவனுடைய பண்பு. கேட்பதை மீன் கேட்டால் பான் கேட்டால் அதை மாத்திரம் கொடுக்க மாட்டார்.
அதை பெற்றுக்கொள்வதற்கான வழியை உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த ஆன்மீகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் தவறிவிடக்கூடாது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் இறைவனுடைய அனுசரணையை கேட்டு ஒரு சின்ன ஜெபத்திலே ஈடுபட்டு நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஆண்டவராகி எங்களை வழிநடத்துகின்ற தெய்வமாக, எங்களை காக்கின்ற தந்தையாக, தாயாக இருக்கின்ற எங்கள் இறைவா, எங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியது தவறுது என்று தேடிக்கொள்கின்ற மனப்பான்மையை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். சரியானதை தேர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை, சக்தியை அவர்கள் வாழ்க்கையிலே நீர் புகுத்தியே அவர்கள் இங்கே அனுப்பியிருக்கின்றீர். ஆனால் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற நம்முடைய சமூகமானது தவறான போக்கை சரியான போக்கு என்று பிள்ளைகளுக்கு காட்டுகின்ற போது அவர்கள் நெறி தவறி போகின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோருமே நெறி தவறி போகின்றோம். ஆகவே அன்புக்குரிய ஆண்டவரே, தூய ஆவியானவருடைய இருப்பை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்குள், ஒவ்வொருடைய ஆன்மாவுக்குள் பலப்படுத்துவீராக. எங்களுக்குள் சரியானவற்றை சொல்லிக் கொடுக்கவும், சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுக்கு உந்துதல் செய்யவும் இந்த தூய ஆவியானவர் எப்பொழுதும் எங்களுக்குள் புறப்பட்டு செயல்படுவாராக. எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே இறைவனுடைய பெயரை சொல்லுகின்ற, இறைவனுடைய நன்மைத்தனத்துக்கு சான்று பகர்கின்ற, இறைவனுக்கு மகிமை கூறுகின்ற, இறைவனுடைய படைப்புக்கு மகிமை கூறுகின்ற மக்களாக, மனித நேயத்தை மேம்படுத்துகின்ற மக்களாக, மனித மாண்பினை மகிமைப்படுத்துகின்ற மக்களாக வருவதற்கு உம்முடைய அனுசரணையை எங்களுக்குள் தந்தருளும், எங்களுடைய பரம்பரைகளுக்குள் கொடுத்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே, உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமேன். நன்றி உங்களுடைய பங்களிப்புக்கு, உங்களுடைய கலந்த ஆலோசனைக்கு, உங்களுடைய யோசனைகளுக்கு. உங்களுக்கு இறை வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். வணக்கம்.